तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தீபாவளியில் லட்சுமி நாராயண ராஜயோகம் எந்த ராசிக்கு பணம் கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த லட்சுமி நாராயண ராஜயோகம் அக்டோபர் மாதம் உருவாகுதுங்க. உண்மையில் பார்க்கும்போது லட்சுமி நாராயண ராஜயோகம் இந்த மாதத்தில் 2 ராசிகளில் 2 முறை உருவாகுது. முதல்ல துலா ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு இருக்கும். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி புதன் துலா ராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரன் ஏற்கனவே இருக்கும் இடத்தில், அதன் காரணமாக லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும். இதன் பிறகு விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இணைவதால் மீண்டும் இந்த யோகம் உருவாகும். வேத ஜோதிடத்தின்படி லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாவதால் ஒரு நபர் திடீர் நிதி நன்மைகளை பெறுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லட்சுமி நாராயண ராஜயோகத்தின் மூலம் தீபாவளி அன்று ரிஷபம், சிம்மம், துலாம் உள்ளிட்ட 5 ராசிக்காரவங்க லட்சுமி தேவியின் சிறப்பு பாக்கியத்தை பெற உள்ளனர். செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக்கும் லட்சுமி நாராயண யோகம். இந்த லட்சுமி நாராயண யோகம் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையால் யோகம் உருவாகும். புதன் புத்திசாலித்தனம், ஞானம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கும் காரணியாக இருக்குது. அதே நேரத்தில் சுக்கிரன் அழகு மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை வழங்கும் காரணியாக இருக்குது. லட்சுமி நாராயண ராஜயோகம் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராகும் சில சுபயோகங்கள் இருக்குது. லட்சுமி நாராயண யோகம் அத்தகைய சிறப்பு யோகம்தான். கிரகங்கள் அவ்வப்போது ராசி அல்லது நட்சத்திரங்களை மாற்றும் பொழுது சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகுது. வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றத்தினால் சில சமயங்களில் ராஜயோகம் உருவாகுது. ராஜயோகம் உருவாவதனால் அனைத்து ராசிகளுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் காணப்படுகின்றன. வாழ்க்கையில் ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் மகாலட்சுமியே ஆகும். செல்வங்களின் தேவதையாக விளங்குபவர் மகாலட்சுமி. அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி ஆகியவற்றின் ஆதாரமும் அவர்தான். திருமகள் என்றும் அலைமகள் என்றும் மலர்மகள் என்றும் மகாலட்சுமி பக்தி பரவசத்தோடு பக்தர்களால் போற்றப்படுகிறார். லட்சுமி என்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகி என்று பெயர். அழகு பிரதிபலிக்கும் இடங்களிலெல்லாம் திருமகள் காட்சி தருகிறாள். இத்தகைய லட்சுமியை விஷ்ணு தன் இதயத்தில் இடமளித்து சீனிவாசன் என பெயர் பெறுகிறார். நாம் இந்து மதத்தில் மும்மூர்த்திகளின் ஒருவரான விஷ்ணு காக்கும் கடவுளாக அருள் புரிகிறார். உலக உயிர்களின் தாயாக மகாலட்சுமியும் அவரோடு இணைந்திருக்கிறார். மகாலட்சுமியின் ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாலட்சுமி அவருடன் அவதாரம் செய்கிறார். நாராயணன் என்று விஷ்ணு அழைக்கப்படும் போது நாராயணியாகிய
மகாலட்சுமி அவருடன் இணைந்திருக்கிறார். பார்க்கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமி தரித்திரத்தை போக்கி தனத்தை அளிக்கும் சக்தி பெற்றவள். இல்லாமை என்ற சொல்லை இல்லாமல் செய்பவள். அதோடு ஒருவருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை தருவதும் மகாலட்சுமியே. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அதிகம் பலம் பெற்று ஆட்சி உச்சம் போன்ற நிலை பெற்று 9ஆதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று கேந்திர திரிகோணங்களில் நிற்கிறது லட்சுமி யோகத்தை தரும். சாதகத்தில் லக்கணத்திற்கு 9ஆதிபதி மற்றும் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் லட்சுமி யோகம் ஏற்படும். செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியை குறிக்கும் சுக்கிரகோளின் வலிமையை கொண்டு இந்த யோகம் விவரிக்கப்படுது. இந்த யோகத்தை ஜனன ஜாதகத்தில் பெற்ற ஒருவன் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகரான விளங்குவாங்க. நல்ல குணங்கள் உடையவராகவும் அழகாகவும் புகழ் பெற்றவராகவும் இருப்பாங்க. செல்வ நிலையில் உயர்வு தருவராகவும் இருப்பாங்க. பில்கேட்ஸ் அவர்களின் ஜாதகத்தில் லக்கணம் மிதுனமாகி லக்னாதிபதி கன்னியில் உச்சம் பெற்று 9 குடைய சனி உச்சம் பெற்று 5 குடைய சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் பலமான லட்சுமி யோகம் உருவாகியுள்ளதை பாருங்கள். மேலும் தனஸ்தானமான சந்திரன் 10ஆம் இடத்தில் நீர் ராசியில் நிற்கிறதும் மிக சிறப்பான அமைப்பாகும். அது மட்டுமா, லக்னாதிபதி உச்சம் புதன் உச்சம் பெற்று சந்திர கேந்திரத்தில் நின்று பத்திர யோகம் என்னும் பஞ்சமகா புருஷ யோகத்தை ஏற்படுத்தியுள்ளதையும் பார்க்கலாம். மேலும் சூரியன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீசபங்கம் அடைந்த 6ஆம் இடமும் நீர் ராசியுமான விருச்சகத்தில் ராகு நின்றதும் ஒரு காரணமாகும். மேலும் செவ்வாயும் புதனும் இணைந்து புதன் வீட்டில் நிற்கிறதும் அவருக்கு உலகளவில் பேரும் புகழும் ஏற்பட காரணமாக இருந்தது. எனவே லட்சுமி பூஜை செய்யாவிட்டாலும் லட்சுமி யோகம் ஏற்பட்டு விட்டால் உலக முதல் பணக்காரராக இருப்பதில் ஆச்சரியம் என்ன? சுக்கிரனுடைய அருள் பார்வை குடிசையில் உள்ளவங்களுக்கும் குபேரனாக்கும் என்று சொல்வதும் உண்டு. சுக்கிரனுக்கு அதிபதியான சுக்கராச்சாரியார் வழிபட தலைமை மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில். திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டபோது மண்ணை தடுக்க முயற்சித்த குரு சுக்கராச்சாரியார் முடியாததால் தானே வண்டாக உருவெடுத்து நீர் வார்க்கும் கெண்டலியின் வாயை அடைத்து கொண்டார். திருமால் புல்லால் வாயை குத்த வண்டாக உள்ளே இருந்த சுக்கராச்சாரியருக்கு பார்வை பறிபோனது. பின்னர் உலகையும் திருமால் அளந்தார். தான் பார்வை திரும்ப கிடைக்க திருமாலை தொடர்ந்து சுக்கராச்சாரியார் பிரார்த்தித்து வந்தார். மாங்காடு தளத்தில் தவம் இருக்கும் பார்வதியை பார்க்க ஈசன் அங்கு வருவார். அவரை தரிசித்து இழந்த பார்வையை பெறுவாய் என்று திருமால் கூறினார். அங்கு சிவலிங்கத்தை தினமும் பூஜித்த சுக்கராச்சாரியாருக்கு அங்கு வந்த சிவபெருமான் பார்வை திறனை கொடுத்தார். சுக்கராச்சாரியார் பூஜித்ததால் இறைவனை தமிழில் வெள்ளீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் பார்கேஸ்வரர் என்றும் அழைத்தனர். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாங்காடு வெள்ளீஸ்வரரை தரிசித்து பார்வை திறனை பெறுகின்றனர். வெள்ளிக்கிழமையில் அல்லது பரணி பூரம் நட்சத்திரங்களில் சுக்கிரனுக்கு வந்து பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் அருகே தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். மேசராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்வது நன்மையை தரும். தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகனங்களை ஓட்டி செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவளை சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காட்டுவாங்க. பெண்களுக்கு மனத்துணிவு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இந்த தீபாவளியில் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருக்கணும். அடுத்தது அஸ்வினியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் சீரான நிலை காணப்படும். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காம கூட போகலாம். பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அடுத்தது பரணியை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நல்லாயிருக்கும். மாணவ மணிகள் தீவிர முயற்சி எடுத்து படிக்கிறது அவசியம். குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பெருசாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாறு போல் செயல்படுவது நல்லது. கார்த்திகை 1ஆம் பாகம் அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் எதிர்ப்புகள் நீங்கும். தைரியம் கூடும். பணவரத்து திருப்தி தரும். எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் டென்ஷன் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது தேவி கருமாரியம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளிலும் நல்ல தீர்வு கிடைக்கும். கஷ்டங்கள்லாம் நீங்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.